கண்ணால் ஸோ என்னமோ நீங்கள் கேட்டதுக்கு பார்த்து சொல்கிறேன். ஹாய் தோம், அதாவது வந்து என்னை பற்றி என்ன நினச்சி கொண்டு இருக்கிறீங்க? நான் என்ன லூஸா? இப்போ வந்து இந்த உலகத்தில் எல்லா மாதிரியான மனுஷரும் இருக்கிறாங்க. ஓகேயா? கெட்டவங்க இருக்கிறாங்க, நல்லவங்க இருக்கிறாங்க, ஓரளவு நல்லவங்க இருக்கிறாங்க, அப்படின்னு நிறைய விதமான மனுஷர் இருக்கிறாங்க. ஓகேயா? எந்த லைஃப்பில் நான் இது வரைக்கும் ஒரு கெட்ட ஆக்களை அணுகினதும் இல்லை, பழகினதும் இல்லை. ஓகேயா? என்னுடைய 31 வருஷம் சுவிஸ் வாழ்க்கையில் இன்று வரைக்கும் ஒரு போயா ஒரு கீழா ஒரு ரொம்ப 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 கெட்டவனோட நான் பழகினதில்லை. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. சாரி. ஓகேயா? விளங்குதா? ஒரு ரொம்ப கெட்டவங்க எப்படி இருப்பாங்களோ, அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும், அவங்க எப்படி எங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க, இல்லாட்டி எப்படி இது பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. சாரி. ஓகே? நான் அப்படியா நாக்களோட நெருங்கினதே இல்லை, அப்படியா நாக்களை நான் பார்த்ததே இல்லை. எல்லாரும் சொல்லத்தான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் என் லைஃப்பில் காணல. ஓகேயா? அதைத்தான் நான் சொல்லுவேன். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் எல்லாரோடையும் பழக மாட்டேன், எல்லாரையும் என்னுடைய எல்லைக்குள்ளே எடுக்க மாட்டேன். ஓகேயா? அப்போ வந்து எப்படிங்க நான் எனக்கு தெரியும் கெட்டாக்கள் யார் நல்லாக்கலான்னு தெரியாது. நான் எடுக்க மாட்டேன் யாரையுமே. எனக்கு தெரியும் எப்படியான ஒரு மனுஷனோட எப்படியான ஒரு உறவு கொள்ளணும், எப்படி அணுகணும் என்றெல்லாம் எனக்கு தெரியும். நான் அவ்வளோக்கு லூஸு கிடையாது. ஓகேயா? ஹாய் ஜெனி. அப்போ வந்து எனக்கு எங்கே பிரச்சனை வரப்போகுது, இந்த பிள்ளைக்கு எங்கே பிரச்சனை வரப்போகுது, அதுதான் முதல் முக்கியம். இந்த உலகத்தில் நீங்கள் மனுஷரை தேர்ந்தெடுக்கிறது எப்படின்றது முதல் இருக்குது. சும்மா பட்ட உடனே கண்ட உடனே எல்லாம் மாக்களோட பழகுறது எடுக்கிறேன் இல்லை. எல்லாரோடையும் பழகுங்க, எல்லாரோடையும் அன்பா பழகுங்க. அதாவது உங்களுக்குள்ளே எடுக்காதீங்க, மனசுக்குள்ளே எடுக்காதீங்க, உங்களோட வீட்டுக்குள்ளே எடுக்காதீங்க, ஒன்றுக்கையும் எடுக்காதீங்க, பழகுங்க. எங்கே நான் சொல்லுவேன், நான் எங்கே வெளியால் போனாலும் எனக்கு நல்ல மரியாதை இருக்குது, நல்லா பழகுவின எல்லாமே ஓகே எல்லாரும். ஆனால் ஒரு எல்லை வச்சுருக்குறேன் தெரியுமா? இந்த எங்களோட வீட்டுக்கு பக்கத்துலேயும் ஒரு பிள்ளை இருக்கிறாதா, நான் அவன் வீட்டு வாசல் போனதுமில்லை, அவன் என் வீட்டு வாசல் வந்ததுமில்லை. நான் எப்பாவது இருந்துட்டு சாப்பிட வாங்கன்னா அவங்க வருவாங்க, நான் கூப்பிட்டா போவோம். மற்றபடி எனக்கு தெரியாது அவன் என்ன செய்கிறான், நான் என்ன செய்கிறேன்னு தெரியாது. அதை விட அவன் என்னுடைய எல்லைக்குள்ள வர இல்லாது, இல்லாட்டி அவள் கேட்கல, அக்கா என்ன டிக்டாக்ல அப்படி போகிறீங்க இப்படி போகிறீங்கன்னு கேட்கல. அந்த மாதிரி நானும் அவட்ட கேட்கலாது. ஆபத்துன்ட்டால் ஒரு ஃபோன் அடித்தா ஒரு ஹெல்ப் முடிஞ்சுது. ஸோ முடிஞ்சுது. பிறகு எப்படி எங்கும் கெட்டாக்கள் எங்கிட்ட வீட்டுக்கு வர போயினா. ஸோ எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் எடுத்தாலும் எனக்கு தெரியும் எப்படியான ஒரு பாய் ஃப்ரெண்ட் எடுக்கணும்.